சிம்பிளா, ஈஸியா மேங்கோ பர்ஃபி பண்ண போறோம். அதில விட்டமின் சி இருக்கு. அது மட்டும் இல்லாம, எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லாம பண்ண போறோம். 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே சமயம் சொத சொதன்னு இருக்காது. குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். புளிப்பில்லாத மாம்பழம். அல்ஃபோன்ஸா வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊத்திட்டு, நம்ம 1 கம்பி பதம் வரணும். நீங்க வெல்லத்தில, நாட்டு சர்க்கரையில, ப்ரவுன் சுகர்ல கூட பண்ணலாம். இந்த மாதிரி வந்தோனே 1 1/2 கப் பால் பவுடர், 1 1/2 கப் டெசிகேட்டட் கோகனட், 2 டேபிள் ஸ்பூன் சிரோட்டு ரவா போடலாம். அதுக்கப்புறம் மாம்பழத்தோட விழுது, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது நல்லா ஸ்மூத்தா வரணும். நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணலாம். இப்போ ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். இந்த பர்ஃபி ரெடி பண்ணுறதுக்கு. நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1/4 கப் கூட ஊத்தலாம். நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி ரொம்ப சூப்பரா இருக்கும். குங்குமப்பூ போடுறதுனால நீங்க போட்டுக்கலாம். ஒரிஜினல் நேச்சுரல் கலர், நேச்சுரல் ஃப்ளேவரோட பர்ஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும். கடையிலன்னா எல்லோ கலர் போடுவாங்க, எசன்ஸ் ஊத்துவாங்க. ஸோ நம்ம வீட்ல பண்ணி குடுக்கும்போது குழந்தைகளுக்கு மாம்பழத்தோட ஃப்ளேவரும் இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் குடுக்கும். ஹெல்தியானது கூட நம்ம வீட்ல செய்றதுனால, ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நம்ம வந்து செட் பண்ண வச்சிடலாம் ரூம் டெம்பரேச்சர்ல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 மணி நேரத்தில ரெடி ஆயிடும். நீங்க இந்த பர்ஃபிய நெக்ஸ்ட் டே வந்து நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா செட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு 3 மணி நேரத்தில எடுத்து கட் பண்ணேன். அப்பவே பயங்கரமா செட் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில வைக்கணும்னு அவசியமே இல்ல செட் பண்றதுக்கு. நீங்க வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல.